டிடிவி நேயர்களுக்கு வணக்கம். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோயில் சட்டமன்ற தொகுதியுடைய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பை தான் பார்க்குறோம். சென்ற முறை எம்ஆர் காந்தி பாஜக சார்பாக வெற்றி பெற்ற ஒரு தொகுதி. சுரேஷ் ராஜனை 11,669 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். மார்ஜின்கிறது கொஞ்சம் சின்னது தான். சென்ற முறை 68% வாக்குகள் பதிவாயிருக்கு. இந்த முறை 74.71% வாக்கு பதிவாயிருக்கு. இப்போ எஸ்ஐஆர் நீக்கணும்னு பார்த்தீங்கன்னா கூட 2,70,000 இப்பொழுது 2,57,000. பெரிய அளவு இல்லை அப்படின்னா கூட, ஆனால் வாக்கு சதவீதம் 74% இங்கே ஆயிருக்கு. இது தாவேக்காவுடைய தாக்கமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். தாவேக்கா நாகர்கோயிலில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது அப்படின்னு தேர்தலின் போதே நமக்கு பலரும் சொல்ல கேள்விப்பட்டோம். நம்முடைய முதல் கட்ட கள ஆய்வில் எம்ஆர் காந்திக்கு சற்று முன்னிலை இருக்கிறதுன்னு சொல்லியிருந்தோம். இப்பொழுதும் அது தொடர்கிறதா, தாவேக்காவின் தாக்கம் அதை மாற்றுகிறதா அப்படிங்கிறத கேட்டு தெரிந்து கொள்வோம். வணக்கம் சிவகுமார். வணக்கம். உங்களுடைய முதற்கட்ட கள ஆய்வில் எம்ஆர் காந்திக்கு முன்னிலைன்னு சொல்கிறீங்க. இன்னும் அதே கருத்தில் இருக்கீங்களா, இல்லை தாவேக்காவின் தாக்கத்தினால நீங்களும் நிலகுலைஞ்சு போய் ஏதாவது உங்களுடைய கருத்துக்களை மாற்றிக்கிறீங்களா? நிச்சயமாக நம்மளுடைய கருத்தை மாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தாவேக்கா எல்லாரையும் தள்ளி இருக்கிறாங்க. நாகர்கோவில் தொகுதியில பாஜக உடைய வாக்கு வங்கியில நிச்சயமா தாவேக்கா கை வச்சிருக்கிறாங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. இங்க இருக்கிற அனைத்து பகுதியிலும் பரவலாக தாவேக்காக்கு, அதுலேயும் விஜயோடைய பிரச்சாரத்துக்கு பிறகு அதுல ஒரு பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட்டு இருக்கின்றது. இளம் வாக்காளர்கள் மட்டுமில்லாமல் பெண்கள் அதிகமாக தாவேக்காவுக்கு மாறி இருப்பதை கண்கூடாக பார்க்க முடிகிறது. இப்பொழுதும் இந்த தொகுதியில ஒரு இழுபறியான ஒரு நிலை தான் நீடித்து கொண்டு இருக்கின்றது. இப்போ சென்ற முறை பார்த்தீங்கன்னா 48% எம்ஆர் காந்திக்கு, சுரேஷ் ராஜனுக்கு 41%, அட்லீஸ்ட் ஒரு 7% டிஃப்ரென்ஸ் அப்படின்னு. விஜயராகவன் நாம் தமிழர் கட்சியில் அவர் ஒரு 10,000 வாக்குகள் வாங்கினார். இப்போ ஆஸ்டின் ஒரு கிறிஸ்துவ கேண்டிடேட் நாகர்கோயிலில் போட்டிடுறாரு. எம்ஆர் காந்தி இந்து நாடார் அவர் போட்டிடுறாரு. இப்போ இங்கே ஜாதியுடைய விஷயங்களும் இருக்குது. அதே நேரத்தில் தாவேக்கா இவங்க யாருடைய ஓட்டுகளை அதிகமாக சாப்பிட்ருக்காங்க? எத்தனை சதவீதம் வாங்குவாங்க நாகர்கோயிலில்? தாவேக்கா பாஜக வாக்கு வங்கியிலையும் கை வச்சிருக்கிறாங்க, திமுகவுடைய வாக்கு வங்கியிலையும் கை வச்சிருக்கிறாங்க. எவ்வளோ பெர்சன்டேஜ் வாங்குவாங்க? இங்க தாவேக்கா ஒரு 22% வரைக்கும் வாக்கு வாங்குறதுக்கான வாய்ப்பு அதிகம். அந்த தாவேக்கா சார்பாக போட்டியிடுறவரும் ஒரு கிறிஸ்தவர் தான், பெர்வின் கிங்ஸ் அப்படிங்கிறவர். இந்து வேட்பாளர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியுடைய வேட்பாளரும் காந்தியும் மட்டும்தான். அப்படி இருந்தால் கூட தாவேக்கா பிரிக்கக்கூடிய வாக்கு அப்படிங்கிறது இந்த தொகுதியில் பாஜகவிற்கு ஒரு இழுபறியாக இருக்குது அப்படிங்கிறீங்க. இது போக தொகுதியில் பரவலாக எம்ஆர் காந்தி அவர்கள் மீது ஒரு சிறிய அதிருப்தியும் இருக்கிறது பொதுமக்களிடம். அதுவும் பாஜகவுடைய வாக்கு வங்கியை சற்று குறைக்கிறது. அதிருப்தினா என்ன மாதிரியான அதிருப்தி? அவர் கடந்த 5 வருடங்களாக எம்எல்ஏவாக இருந்து பெருசாக தொகுதிக்கு எதுவும் சாதிக்கவில்லை என்கின்ற ஒரு குறை இருந்து கொண்டிருக்கிறது. இது பரவலாக அனைத்து தரப்பு மக்களிடமும் இந்த ஒரு குறை காணப்படுகிறது. கன்னியாகுமரியை பொறுத்தளவு, கன்னியாகுமரி மாவட்டத்தில் குறிப்பாக எல்லா வேட்பாளருக்காகவும் தான் பிரச்சாரம் நடந்தது. ஆனால் அது நாகர்கோயிலில் அந்த ரோட் ஷோ நடந்தது. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கலந்து கொண்டார். ரொம்ப உற்சாகமாக அவருக்கு அவருடைய படங்கள் எல்லாம் கொடுத்தாங்க. ரொம்ப எந்தூசியஸமாக இருந்தது, அது ரொம்ப உணர்ச்சியாக இருந்தது. எடப்பாடி பழனிசாமி அவர்களுமே அந்த ரோட் ஷோவில் கலந்துக்கிட்டார். இப்போ நாகர்கோயிலை பொறுத்தளவு நரேந்திர மோடியுடைய ரோட் ஷோவும் நடந்திருக்கு, விஜயோடைய ரோட் ஷோவும் நடந்திருக்கு. ஆனால் முடிவு எப்படி இருக்கும்? இப்போ இங்க நாகர்கோவில் தொகுதியில எல்லா தலைவர்களும் பிரச்சாரம் பண்ணாங்க. அதாவது மோடி அவர்களுடைய ரோட் ஷோ ஆகட்டும், விஜய் அவர்களுடைய ரோட் ஷோ ஆகட்டும், ராகுல் காந்தி பிரச்சாரம் பண்ணாங்க. இந்த மாதிரி எல்லா தரப்பு அது அவங்கவுங்க கட்சிக்கு ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தியது. நிச்சயமாக பாஜக அல்லது அதனுடைய வாக்காளர்களுக்கு திரு மோடி அவர்களுடைய ரோட் ஷோ ஒரு எழுச்சியையும் கொடுத்தது. ஆனால் விஜய் அவர்களுடைய ரோட் ஷோ அவங்களோட ஒரு பெரிய உற்சாகத்தை ஏற்படுத்தியது. அது ஒரு அதிகமாக வாக்குகள் செலுத்துவதற்காக ஒரு வாய்ப்பாகவே ஏற்படுத்தியதுங்கிறது மறக்க முடியாத ஒரு விஷயம். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோயில் சட்டமன்ற தொகுதியுடைய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பை தான் பார்த்துக்கிட்டு இருந்தோம். நாகர்கோயில் அப்படின்னாலே அது ஒரு பாஜக வலுவாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அதுவும் இந்துக்கள் டிசைட் பண்ணுவாங்க யார் வெற்றி பெறக்கூடிய ஆள் அப்படிங்கிறத அப்படின்னு. அது சில சமயம் அதிமுக போட்டி போட்டுக்கலாம், அங்கே ஜெயிச்சிருந்தா கூட அவர் இந்து கேண்டிடேட்டாக இருப்பார்.
அதே போல் திமுக வெற்றி பெற்றிருந்தாலும் இந்து கேண்டிடேட் இப்படி இருந்தது, பாஜகவும் வெற்றி பெற்றிருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ நாகர்கோயிலில் அந்த கால்குலேஷனை எல்லாம் மாற்றக்கூடிய வகையில் தாவேக்காவுடைய தாக்கம் பெரிய அளவில் இருக்குது அப்படிங்கிறாங்க. குறிப்பாக இளம் பெண்கள், இளைஞர்கள் அதிக அளவில் வாக்கு போட்டிருக்காங்க அப்படிங்கிறதும், காந்தி அவர்கள் மீது சென்ற முறை பெரிய அளவு அனுதாபம் இருந்தது. இவ்வளவு நாள் இவர் இங்கே கஷ்டப்பட்டிருக்காரு, இந்த முறை எப்படியாவது இவரை ஜெயிக்க வச்சு சட்டசபைக்கு அனுப்பியே தீரணும் அப்படின்னு மாற்றுக் கட்சியில் இருந்தவங்களுக்கெல்லாம் கூட எம்ஆர் காந்தி அவர்களுக்கு வாக்களித்தாங்க அப்படிங்கிறதும், அதே மக்கள் இந்த முறை அவர் மீது சற்று அதிருப்தியில் இருக்கிறாங்க அப்படிங்கிறதும் யதார்த்தம் சொல்கிறது. நாம் உண்மையை தான் சொல்கிறோம் யாராக இருந்தாலும். அந்த தாவேக்கா இந்த பகுதியில் கிட்டத்தட்ட 22% வாக்குகளை பிரிப்பது, அதிக அளவிலே பாஜக ஓட்டுகளையும் குறைந்த அளவு திமுகவுடைய ஓட்டுகளையும் அவங்க சாப்பிட்ருக்காங்க. அப்படிங்கிறதுனால நம்மளால் முழுசாக கணிக்க முடியல. இது மே 4 வரைக்கும் தான் நம்ம காத்திருக்கணும். ஒரு இழுபறியாகத்தான் இருக்கிறது. முதற்கட்ட கலாய்விலே காந்தி அவர்கள் முன்னிலை அப்படின்னு சொன்னோம். நம்ம பாஜக ரொம்ப வேகமாக வேலை படுறாங்க, சங் பரிவார் அமைப்புகள் வீடு வீடாக சென்று போய் வேலை பார்க்குறாங்கலாம் சொல்லியிருந்தோம். ஆனால் இப்பொழுது தாவேக்கா விஜய் நேரடியாக இங்கே வந்து ஒரு ரோட் ஷோ நடத்துனதில் பல மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கிறது. ஒரு இழுபறியாக இருக்கிறது. மே 4 வரை பொறுத்திருப்போம். நன்றி, வணக்கம்.